Greetings for the day traders. This is Anant and welcome back to my channel. Learn from my losses and thank you so much for subscribing. Thank you for supporting me. So இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா the types of indicators and what is an indicator அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அதில் சொல்ல போகிறது இல்லை. இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னது, எந்தெந்த வகையில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எந்த இண்டிகேட்டர்ஸ் எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஃபேர் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கிடைக்கும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ இண்டிகேட்டர்? ஒரு இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் சிக்னல் டு என்டர் ஆர் டு எக்ஸிட் அ ட்ரேட். சிம்பிள். அதாவது இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போது வண்டியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி வந்துட்டு ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுது அண்ட் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் டேர்ன் பண்ணுறாங்க. சேம் லைக் தட் ஒரு இண்டிகேட்டர்ன்றது என்னென்னா சிக்னல் தரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் அ சிக்னல். ஓகே, சிக்னல் தரும். பட் அந்த சிக்னல் எப்படி தரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதோடைய பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே வச்சுட்டு ப்ரெசென்ட்டில் ஃப்யூச்சரோட ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்றது அது உங்களுக்கு ஒரு ப்ரிடக்ஷன் மாதிரி தரும். ஓகேவா? ஸோ சோலோவாக இண்டிகேட்டர்ஸை மட்டுமே பிலீவ் பண்ணி என்ட்ரு ஆகாதீங்க. யூ ஷுட் யூஸ் உங்களோட லாஜிக்கல், அந்த டைமில் லாஜிக்கலாகவும் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிக்னல் தரும். அந்த சிக்னல் எப்படி தரும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டாக்கோடைய பாஸ்ட் டேட்டாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம், ப்ரைஸ், பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அது கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகுது, இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும். ஓகே, இதுதான் ஒரு இண்டிகேட்டர். ஓகே, இண்டிகேட்டர் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லேயே வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது டைப்ஸ் என்னென்னன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் இண்டிகேட்டர்ஸ்னால் 1 2 இல்லை, அதில் நிறைய பஞ்சஸ் இருக்குது. பட் அதுலேயே ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் டே ட்ரேடர்ஸ் அவங்களாம் வந்துட்டு எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே ஷார்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். சைட்வேஸ் டேயில் இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ன்றது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகாது. தென் செகண்ட் வந்துட்டு மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ். ஸோ மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த அப் ட்ரெண்ட் எவ்வளோ நேரம் போகலாம், எவ்வளோ நேரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமும் ஒரு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் என்ட்ரி பற்றி நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஒரு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ இந்த மொமெண்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் என்ட்ரி ஆகிறவங்க எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றது இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த வாலட்டிலிட்டி என்ன பண்ணுன்னா அப் ட்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டும். ஓகே, ஃபோர்த் பார்த்திங்கன்னா இங்கே வால்யூம் இண்டிகேட்டர். ஸோ வால்யூம் இண்டிகேட்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு, ஒரு ரேஞ்ச்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரேஞ்சை வந்துட்டு மேலே பிரேக் ஆகுமா இல்லை கீழே பிரேக் ஆகுமா அப்படின்றத நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் பார்க்கலான்னா, இப்போது அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேலே பிரேக் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு செல்லர்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கீழே பிரேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் வந்து ஜென்ரலாக பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வரும் அண்ட் MACD வரும். ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ் எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். MACD எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த், அந்த ட்ரெண்டோட டேரக்ஷன் ஃபஸ்ட்டு காட்டும். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்ட்டு காட்டிடும். தென் அந்த ட்ரெண்ட் எப்போ முடிய போகுது, அதோட டியூரேஷன், அதாவது இது முடியறதுக்குன்னு இவ்வளோ நேரம் இருக்குது, இப்போ முடியும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த மேக்டியை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். பட் கீப் இன் மைண்ட், மூவிங் ஆவரேஜ் அண்ட் MACD இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. என்னங்க அது லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லேகிங் இண்டிகேட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு மொமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுலேருந்து இண்டிகேஷன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிக்னல் தரணுன்னா அதுக்கு அந்த கேண்டில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும், அந்த ட்ரெண்ட் அதாவது அந்த மூவ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அந்த மூவ் முடிஞ்சால் மட்டும்தான் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னல்ஸ் தரும். ஓகே, மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக்ஸ் இருக்குது அண்ட் கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இதை CCI அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர்ஸில் காட்டும். அண்ட் RSI யூஷுவல். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க.
மொமெண்டம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொன்னது மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்ன்றது அந்த ட்ரெண்ட் ஓட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு உங்களுக்கு காட்டும். அதாவது அந்த ட்ரெண்ட் வந்துட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இது நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் பைக்கை வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்றது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்பீடில் வந்து கம்மி பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறத நிறுத்திட்டீங்க. இப்போது 40ல் போயிட்டுருக்க வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 30, 20, 10ன்னு வரும் இல்லைங்களா? அது எப்போ வந்து 0வில் நிற்கிதோ அந்த டியூரேஷன், அதாவது நீங்கள் த்ராட்டில் கொடுத்த நிறுத்தினதுலேருந்து இப்போ அது நிற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் இருக்கும். அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் மொமெண்டம். உங்களுக்கு 40 வரைக்கும் வந்து அந்த ஸ்பீடு எப்போ 0வில் முடியுதோ அந்த அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே த்ராட்டில் கொடுக்க மாட்டீங்க, வண்டி பாட்டுன்னு ஃப்ரீயாக மூவ் ஆகும், எவ்வளோ தூரம் போதோ போகட்டும்ன்ட்டு. அந்த ஃபோர்ஸை தான் வந்து இங்கே மொமெண்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வால்டிலிட்டி இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிஞ்சர் பேண்ட் வரும், ட்ரூ ஆவரேஜ் ரேஞ்சுன்றது ஒரு இண்டிகேட்டர் அது வரும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ற இண்டிகேட்டர்ஸும் வரும். தென் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். ஸோ வால்யூம் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்கின் ஆசிலேட்டர், ஆன் பேலன்ஸ் வால்யூம், வால்யூம் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமை டிக்டேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த இண்டிகேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.